1 லிட்டர் ஆரோ வாட்டருக்கு 2 லிட்டர் கழிவு தண்ணீர். அட இதற்கும் மிஷினா? அப்போ இனிமே ஆரோ வாட்டர் வேஸ்ட் ஆகாது. அதாவது எல்லோர் வீட்டிலும் சாதாரண தண்ணீரை குடிக்கும் போது அதில் கிருமிகள் இருக்கும், மேலும் குடிப்பதற்கும் நன்றாகவும் இருக்காது என்று ஆரோ சுத்திகரிக்கும் மிஷினை வைத்திருப்பார்கள். முதலில் தண்ணீர் கேனில் தான் வாங்கி குடித்தார்கள். அதன் விலை அதிகமாக இருக்கவும், மேலும் அதிக தண்ணீர் செலவழிவதாலும் வீட்டில் மிஷினை பொருத்தினால் நமக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம், செலவு மிச்சம் என்று பலர் வீட்டில் தண்ணீர் சுத்திகரிக்கும் மிஷினை பொருத்தி வைத்துள்ளனர். 100ல் 90% வீட்டில் ஆரோ மிஷின் இருக்கும். அப்படி ஆரோ மிஷினை பொருத்திய பிறகு அதில் 1 லிட்டர் நல்ல தண்ணீருக்கு 2 லிட்டர் கழிவு தண்ணீர் வெளியாகும். அந்த தண்ணீரை சிலர் வீட்டில் காலியாக உள்ள இடங்களில் விட்டு விடுவார்கள். சிலர் சிங்கில் தான் அதிகபட்சம் விடுவார்கள். சிங்கில் விடுவதால் அந்த தண்ணீர் போய் கழிவுநீர் தொட்டிக்குள் சேரும். இதனால் காலையில் நீர் தொட்டியையும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டி இருக்கும். மேலும் அந்த நீரும் வீணாகத்தான் போகும். இதற்காகவே ஒரு மிஷின் வந்துவிட்டது என்றால் பாருங்களேன். அந்த மிஷினின் பெயர் ஆக்வா சேவ் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க். இதை யூஸ் செய்வது மிகவும் சுலபம். அதாவது ஆரோ வாட்டர் மிஷின் பொருத்தியிருக்கும் பகுதிக்கு அருகிலேயே இந்த மிஷினையும் பொருத்திவிட்டு சின்ன டியூப் வழியாக தண்ணீர் வெளியாகும் அல்லவா, அந்த டியூபை எடுத்து இந்த மிஷினோடு பொருத்திவிட வேண்டும். அவ்வளவுதான். இந்த தண்ணீரை நாம் சமைப்பதும் குடிப்பதற்கும் மட்டும் பயன்படுத்தாமல் மற்ற எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தலாம். அதாவது வீட்டில் காய்கறி அலச வேண்டும் என்றாலும், பாத்திரம் கழுவ வேண்டும் என்றாலும், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றாலும் இந்த தண்ணீரை எடுத்து ஊற்றலாம். வீடும் துடைக்கலாம். இதற்கெல்லாம் தனியாகத்தான் தண்ணீர் செலவாகும். இந்த நீர் வீணாகத்தான் வெளியில் செல்லும். தண்ணீர் வீட்டில் செலவழிவதற்கு எல்லாம் இந்த நீரை எடுத்து உபயோகிப்பதால் தண்ணீர் செலவும் மிச்சமாகும். மேலும் இந்த நீரும் போய் கழிவுநீர் குழாயில் நிரம்பாமல் இருக்கும்.